ஏ ராமு, இங்க பாடுறா, இவங்கள இப்பதான் பட்டாசு வாங்கி போறாங்க. ஆமாண்டா, சின்ன பசங்க இப்பதான் பட்டாசே வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்க வீட்டுல. டேய், கொஞ்ச நேரம் வாய் அடைக்கிறீங்களா? நாங்கள் தீபாவளி அன்றைக்கி தான் பட்டாசு பொட்டியை பிரிப்போங்க. நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் பட்டாசெல்லாம் காலி பண்ணிவிட்டு நானும் கண்ணனை வெடிக்க உட்காந்து நல்லா பாருங்க. கரெக்டாக சொன்னடா சஞ்சய். அதையும் தான் பார்க்கலாமே, உங்களுக்கு தான் வெறும் ஆளுக்கு ஒரு பொட்டி தான். இப்போ நானும் என் தம்பியும் வெறும் ஒரே ஒரு பொட்டி தான் வச்சுக்கிறோங்க. இன்னும் தீபாவளி வர வர எங்கள் அத்தி 2 பொட்டி, எங்கள் மாமா 2 பொட்டி, எங்கள் பெரியம்மா ஒரு பொட்டி, எங்கள் சித்தி 2 பொட்டி தருவாங்க. கரெக்டாக சொன்னடா சோமு. இவங்க பொட்டிலலாம் வெறும் கொஞ்சம் பட்டாசு தாங்க. நம்மக்கிட்டே இருக்கிற மாதிரி டிராகன் பட்டாசு இருக்குமா? டிராகன் பிஜிலி பார்த்தியாங்க? டேய் சஞ்சய், கண்ணா இங்கே பாருங்கடா, என்கிட்ட அழுக்கு பிஜிலி இருக்குது. உங்கள் பொட்டியில் அதெல்லாம் இருக்காது. உங்கள் பொட்டி டம்மி பொட்டி. சரி சஞ்சய், வட போகலாம். இந்த திமுரு பிடிச்ச பசங்க கிட்ட நான் வெறும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. மழை வேறு வர மாதிரி இருக்குது. நம்ம பட்டாசு பொட்டி நனைஞ்சிரும். வா சீக்கிரம் போகலாம். சரிடா கண்ணா, கரெக்டாக சொன்னேன். வா போகலாம். டே பயந்தாப்பள்ளி பசங்களா, அப்படியே ஓடி போடுங்க. இந்த வழியாக வந்தாங்கன்னா பட்டாசு தூக்கி உங்கள் மேலே போட்டுருவேன். டேய் சோமு, அப்படியெல்லாம் வாயால் மட்டும் சொல்லக்கூடாது. இந்தடா இந்த பிஜிலி சரத்தை தூக்கி அவங்க மேலே போடுறா. குட்ரா குட்ரா, சீக்கிரம் போடுறா அவங்க மேலே பற்ற வச்சு. சரி விடுறா சோமு, போயிட்டாங்க. இன்னொரு நாள் நம்மக்கிட்ட மாட்டாம போயிடுவாங்க, அப்போ பார்த்துக்கலாம். சரிடா சரிடா. டே ராமு, அங்கே பாடுறா, அனிதாவும் சுனிதாவும் ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ தான் வராங்க. அவங்க மேலே இந்த பட்டாசை பற்ற வச்சு தூக்கி போட்டா என்ன? கரெக்டாக சொல்லடா சோமு. அவங்க கிட்ட வந்தவங்க இந்த சரத்தை பற்ற வச்சு அவங்க மேலே போடுறா. என்னடா தம்பிங்களா, ஸ்கூல் போகாம ஜாலியாக பட்டாசு வச்சுட்டு இருக்கீங்க? ஆமாம் அனிதா, உங்களை மாதிரி நாங்கள் என்ன சின்ன பசங்களாம் நான் ஸ்கூலுக்கு போயினேன். எங்களுக்கு பட்டாசு தான் முக்கியம். சரிடா சரிடா, நீங்க வெடிங்க. நான் எதுவும் சொல்லல. எங்க அப்பா கூட இன்னைக்கு தான் பட்டாசு வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நானும் சுனிதாவும் போயின்னு இருக்கோம். ஓ ஓ, அப்படியா? எப்படி இருந்தாலும் எங்களை விட கேவலமான பட்டாசு தான் வாங்கிட்டு வருவாங்க. அதே வெடிங்க நீங்க. டேய் சோமு, எப்படி இருந்தாலும் தீபாவளி அன்னைக்கு தெரியும் நில்லு. எங்கள் வீட்டு முன்னாடி நிறைய குப்பைக்குதா, உங்கள் வீட்டு முன்னாடி நிறைய குப்பைக்குதான்னு. அப்படியா சுனிதா? அதையும் தான் பார்த்துடலாமே. டேய் சோமு, உன்னையோட நாங்கள் 2 வருஷம் பெரியவங்க. எங்களை என்ன அனிதா சுனிதான்னு பேர் போட்டு கூப்பிட்றேன். மரியாதை அக்கான்னு கூப்பிடு. அப்படியா சுனிதாக்கா? உங்களை அக்கான்னு கூப்பிடணுமா? இதோ கூப்பிட்டா போச்சு. டேய் சோமு, நம்ம வேலையை காட்டு. சரிடா ராமு. அடியே சுனிதா, பட்டாசு தூக்கி நம்ம மேலே போட்டாங்கடி. சீக்கிரம் ஓடி வாடி. என்ன மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் தீபாவளிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.